ஷாஹின் சையத் நிதி உதவி செய்து குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது குண்டுவெடிப்பு தொடர்பான புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுஜித்ரா, விவரம் என்ன? செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பு தொடர்பான பல்வேறு விவரங்கள் தற்பொழுது விசாரணைக்கு பிறகு வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக லக்னோவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஷஹீன் சயீத் என்பவருடைய கைது என்பது நாலாவது நபராக அவர் இந்த விசாரணையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டு பல்வேறு தகவல்கள் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த குண்டு வெடிப்பிற்கு நிதியுதவி செய்தது டாக்டர் ஷஹீன் சயீத் என்ற ஒரு தகவலை காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். லக்னோவில் இருந்து அவர் இந்த செயல்பாடுகளுக்கு அவர் உதவி செய்வதாகவும் அதன் அடிப்படையில் அவர் இன்று அதிகாலை டீடைன் செய்யப்பட்டு தற்போது அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். மொத்தம் 3 பேர் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் 4வது நபராக ஷஹீன் சயீதும் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதை தற்போது அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டாக்டர் உமர், அதாவது அல் ஃபலா மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்த உமர் உள்ளிட்டோருடன் ஷஹீன் சயீத் தொடர்பில் இருந்ததாகவும் இந்த நிதியுதவி முழுவதையுமே அவர் செய்து தந்திருந்தார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அதிகாரிகள் முழுமையாக தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் நேற்று கைது செய்யப்பட்ட, குறிப்பாக அந்த அதிக அளவிலான வெடிப்பொருட்களோடு கைது செய்யப்பட்ட டாக்டர் முசமிலுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளார் என்றும் மிக பல்வேறு முக்கிய தாக்குதல் உள்ளிட்ட குழுக்களுக்கு தாக்குதல் நடத்த திட்டமிட்ட குழுக்களுக்கு இவரும் ஒரு உடந்தையாக இருந்ததையும் தற்பொழுது அதிகாரிகள் உறுதி செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் வழியாக இந்த மருத்துவர்கள் அனைவருமே ராடிகலைசேஷன் செய்யப்பட்டு அந்த முறையில் தான் நேற்றைய அந்த குண்டு வெடிப்பு என்பது ஏற்பட்டது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில்தான் அதற்கு இந்த டாக்டர் ஷஹீன் சயீத் உடந்தையாக இருந்தார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது விசாரணை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜெய்ஷ் இ முகமதினுடைய அதிகாரப்பூர்வ குழுவில் ஒரு உறுப்பினராக இந்த டாக்டர் ஷஹீன் சயீத் இருந்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினால் அமைத்து வைக்கப்பட்ட அந்த ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் குழுவினுடைய ஒரு பகுதி உறுப்பினராக இந்த டாக்டர் ஷஹீன் சயீத் இருந்ததையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது உறுதி செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. மொத்தமாக சுமார் 35 லட்சம் முதல் 40 லட்சம் வரை இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான ஒரு சம்பவத்திற்காக அவர் நிதியுதவி செய்துள்ளதையும் அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார். அதற்கான அந்த ஒரு பண பரிவர்த்தனை மற்றும் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களையும் கைது செய்து அதிகாரிகள் விசாரணை மற்றும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி வருவதையும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை இரவு முதல் நடைபெற்ற சோதனைக்கு பிறகு இந்த ஒரு தகவல்கள் என்பது வெளியாகி இருப்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பான புதிய சிசிடிவி காட்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சுசித்ரா, இதுவரைக்கும் எந்த தீவிரவாத அமைப்பாவது இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறார்களா? இந்த அமைப்பு தான் இதற்கு தொடர்புடையவர்கள் என்று உள்துறை அமைச்சகம் உறுதி செஞ்சிருக்காங்களா? அதிகாரப்பூர்வமாக எந்த தீவிரவாத அமைப்பு என்பது தொடர்பான அறிவிப்புகளும் பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரத்திலோ அல்லது விசாரணை அதிகாரிகள் வட்டாரத்திலோ அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. அதே சமயம் எந்த அமைப்புகளும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தாங்கள் பொறுப்பு என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர்கள் பொறுப்பேற்ற அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை என்றுதான் முதற்கட்டமாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இருந்தாலும் ஜெய்ஷ் இ முகமது வழக்கமாக இந்த கார் குண்டுவெடிப்புகள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு கார்களை பயன்படுத்தும் என்பது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய ஒரு காலமாக அந்த அமைப்பு பின்பற்றி வரும் ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் என்ற ஒரு அடிப்படையில் அந்த அமைப்பிற்கு தொடர்பு உள்ளதா என்ற ஒரு கோணத்தில் தான் விசாரணை அதிகாரிகள் தொடங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த டாக்டர்கள், குறிப்பாக அல் ஃபலா மருத்துவ கல்லூரியுடைய இருந்த அந்த பல்வேறு மருத்துவர்கள் இந்த டாக்டர் ஷஹீன் சயீத் மற்றும் உமர் உள்ளிட்டோருக்கு இந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய தொடர்பு என்பது இருந்துள்ளதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஒருவேளை அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றதா என்ற ஒரு கோணத்தில் விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தரப்பிலிருந்து தற்பொழுது வரை எந்த ஒரு பொறுப்பேற்பதற்கான ஒரு அறிவிப்புகளும் வரவில்லை என்றுதான் கூற வேண்டும். விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.